பைக்கில் இந்த வழியாக தான் வந்தோம். இப்போ ரோடே காணும். பயங்கர ஹைட்டு. ஆனால் இப்போ வந்து நம்ம புகையாக இருக்குது ஃபுல்லாக. ரொம்ப ரொம்ப சில் தண்ணி. அங்கேருந்து போயிட்டு இருக்கிறது நான் ஹாட் ஸ்ப்ரிங்னு சொல்கிறேன். சுடு தண்ணி. நீ குளிச்சுட்டு அங்கே குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இயற்கையாகவே வர்ற சுடு தண்ணி. என்ன சொல்கிறது, இந்த டூர் எப்படி போகும்னு நினச்சோம். பட் உண்மையில சூப்பராக இருக்குது. இதோ இந்த பிரிட்ஜுக்கு போய்ட்டுருக்கோம். தேசாந்திரி டைரிஸ் யூஎஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கும்பகோணத்துலேருந்து நம்ம ஆரம்பித்து இந்தியாவோட முதல் வில்லேஜ் அங்கே வந்து நிற்கிறோம். கஹோங்கிற ஒரு இடம் வரையும் பயங்கரமாக ஆடுது. பாலம் ரொம்ப ஆற்றுக்கும் பாலத்துக்கும் பயங்கரமாக ஹைட்டு. அப்பா கஹூலேருந்து கிபிட்டோ போகிற வழியில் உள்ள ஒரு பாலம். அது பயங்கர ஹைட்டு. அப்பா பாலமும் எப்படின்னா ஆடின மாதிரியே இருக்குது. நடக்க ஏதாவது பேசுகிறேலா? என்னதான் பேசுறது, மூச்சுதே வாங்குறது. எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் தான் கிளம்பி வந்தோம். எங்கள் டின்சுக்கியா இறங்குற வரைக்கும் இந்த ஸ்டேஷனில் இறங்குமா, அந்த ஸ்டேஷனில் இறங்குமா, இங்கேருந்து குவாஹாத்தி போவோமா, இங்கேருந்து இட்டாநகர் போவோமா, ரொம்ப ஒரு குழப்பத்துலேருந்து கடைசி ஸ்டேஷனில் போய் இறங்கிடுவோம்னு சொல்லி டின்சுக்கியா வந்தோம். லக்கியை பழக்கம் முடிச்சு அவங்க 2 பேரும் எங்களை பைக்கில் கூட்டியாந்து இங்கே இதுவரை ரொம்ப நல்லா சுற்றி காமிச்சிக்கிட்டாங்க. என்ன சொல்கிறது, இந்த டூர் எப்படி போகும்னு நினச்சோம். பட் உண்மையில சூப்பராக இருக்குது. நம்ம சுற்றி பார்க்க வந்தோமா இல்லை அவங்க சுற்றி பார்க்க வந்தாங்கன்னு தெரியல. இல்லை லக்கி தான் கூத்தடிச்சிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரத்தில் தான் சைனா இருக்குது. அந்த பார்டர் நாங்கள் பார்த்தோம். அங்கேருந்து அவங்களோட லேண்ட்லேருந்து அப்படியே வந்துகிட்டு இருக்க நதி தான் இது. அந்த மலைங்களுக்கு நடுவில் அப்படியே கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்கு. இந்த மலை மேலே எத்தனை கேம்ப் இருக்கும், 1 மாதம் வரையும் அந்த கேம்புக்குலாம் கொண்டு போய் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு வருவாங்க. நடுவில் ஏதோ சிக்னல் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பிரசாத் ட்ரை பண்ணாப்புல பார்த்தா சைனா நெட்வொர்க்குன்னு சொல்லி வருது. இப்படி ஆட்டினா பாலமே ஃபுல்லாக ஆகிடும். இதுக்கு மேலே போக தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் வந்தது. சின்ன கிராமம்லாம் அந்த மலையில் அங்கங்கே இருக்குது தனித்தனியாக. நிறைய படத்தில் பார்த்துருப்போம் இந்த மாதிரியான இடத்த. அது இங்கே தான் இருக்குது. அருணாச்சல் பிரதேஷில் கஹூ அப்படிங்கிற கடைசி கிராமம், இந்தியாவுக்கு கடைசி. அந்த சைட்லேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு. ஆமாம், கஹூ, கிபிட்டோ, வயலாங். ஆமாம், எதிராக மறந்து வேறு போயிடுது. பேரெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. நம்ம ஞாபகம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் மறந்து போயிடுது. நம்ம ஊர் மக்கள் இந்த ஊரை தவறிட வேண்டாம். நெட்டில் போட்டு பாருங்கள், ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வரலாம். நம்ம இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்னு தனியாக கிடையாது. இந்த ஊரே அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக பார்க்குற மாதிரியான இடம் தான். நீங்கள் ஒவ்வொரு இடமும் நின்று ரசிச்சுட்டு போகலாம். அது மாதிரி இருக்குது. ரெடி பல வருஷத்து ஆசை. பொறுமையா கலவி. நான் அழைச்சிட்டு தண்டா இருக்கிறேன். ஒரு முங்கு முங்கிடு. என்ன அவ்வளோதானா? நான் அவ்வளோதானா? நான் அதில் படுத்து பெறல. என்ன லேடிஸ்க்கு வைக்கப்பட்டு வீடியோவுக்கு முன்னாடி குளிக்கிறேன். பயங்கரமாக இருக்கு அவன் லாஜிக்கு. லாஸ்ட்டாக கிபிட்டோவுக்கு வந்தாச்சு. இந்த ஊர் பேர் கிபிட்டோ. இங்கேருந்து வந்து சைனா பார்டர் நல்லா கிளியராகவே தெரியுமா. ஆனால் இப்போது வந்து நம்ம புகையாக இருக்குது ஃபுல்லாக. மிஸ்ட்டு கிடையாதுங்கிறாங்க. ஆனால் இது நான் கேட்டேன், இது பனிமூட்டமானு கேட்டேன். இல்லை, இது வந்து புகை எங்கேயோ விவசாய லேண்டு ஏதாவது கொடுத்து விட்டாங்கன்னா இது மாதிரி சில நேரத்தில் ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம நிற்கிற இடம் வந்து ஆர்மி கேம்ப் வேறு. வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுக்கிட்டேன். சரின்னு சொன்னாங்க.
இந்த பைக் இருக்குது, வண்டி நின்று போச்சுன்னா தள்ளி ஸ்டார்ட் பண்ணணும். குளிர ஆரம்பிச்சிட்டு எந்த ஒரு நாயாக இருந்தாலும் பாசமாக தான் இருக்குது. உதறி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பைக்கில் இந்த வழியாக தான் வந்தோம். இப்போ ரோடே காணோம், ஃபுல்லாக சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டி நிற்கிது இல்லை, அது ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக மூடிடுச்சு. அந்த மண்ணெல்லாம் ஏதோ சரிஞ்சு இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ரோடு இதுதானாங்கிற மாதிரி இருக்கு இடம். ஃபுல்லாக இடம் சுற்றிட்டு கடைசியாக இங்கே குளிச்சுட்டு இங்கே போகலான்னு வந்தோம். அதே மாதிரி வந்தாச்சு. சார் எங்கே குளிக்கிறது? 200 கொடுக்குற மாதிரி வரும். குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். செம குளிராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது இந்த தண்ணி ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப சில் தண்ணி. அங்கேருந்து போயிட்டுருக்கிறது ஹாட் ஸ்ப்ரிங்னு சொல்கிற சுடு தண்ணி. நீ குளிச்சுட்டு அங்கே குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். ஏன்னா மணி வேறு 3:30 ஆகிடுச்சு. இந்த கல் எல்லாமே பாருங்கண்ணா, உருண்டை 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 அவ்வளோ அழகாக இருக்குது. கவராது எல்லாம் உங்கள்கிட்ட சட்டி கிட்டி. போதுமா? உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். அதாவது ஐஸ்லேருந்து உருகி வர்ற தண்ணி அப்படியே சுடு தண்ணி சொன்னோம்ல, அப்பா செம சூடாக இருக்குது. இயற்கையாகவே வர்ற சுடு தண்ணி. தண்ணி எங்கே தான் பாருங்க, அப்படியே ஊற்று எடுத்து இதுக்குள்ளேருந்து வந்துகிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது சார். தண்ணீர் சுடுவதென்ன? அப்பா அந்த குளிரில் அந்த தண்ணியில் குளிச்சதுக்கு அதுக்கும் இதில் பார்த்தா நல்லா இருக்குல்ல. இது சுகம். எங்கேருந்து வருது, எங்கே போகுது? கஞ்சா செடியா? ஓ ஓ கஞ்சா செடி காஞ்சி போனது. அந்த ஒரு நல்ல கஞ்சா செடி. கஞ்சா செடி கஞ்சா தானே அது? ஈகல்ல இது தானா வளர்ந்தது. அதுவாக வளர்ந்துருக்கா? இப்போ இதை பறித்து யூஸ் பண்ணுறாங்களா என்ன? யூஸ் करते वाले கஞ்சா செடியா தானாக வளருது அந்த மலையில். கஞ்சா செடியா அதுவாக வளர்ந்துருக்கு. ஸ்மெல்லு பார்த்தேன். ஸ்மெல்லு மக்களே, நமக்கு இதோட கஹோ ட்ரிப்பு முடிவுக்கு வந்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு மறக்காமல் வந்துருங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நம்ம மீட் பண்ணுவோம். குட் பை.